காலமேக புலவன் ஒருவரை திட்டுவதற்காக பாடுறான். ஏன் திட்டுறான்? வேலை வெட்டி இல்லாம தன்னை தொந்தரவு செய்கிற ஒருத்தனை பார்த்து இவ்வளவு அருமையாக பாடி இருக்கிறான். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அவரும் எப்படி பேசுறாரு பாருங்க. உன்னை ஈண்டெடுத்த பெற்றெடுத்தலன்னு சொல்லல, உன்னை பெத்ததே வேலை விட்டு செயல்றா அப்படின்னு சொல்றதுக்கு நாய் பண்ணி எல்லாம் குட்டி போடும்ல, அந்த மாதிரி சொல்றாரு. ஒண்ணு போட்டாலே வேலை விட்டு போய் அப்படின்னு. இப்ப அவர் அப்படி திட்டுறாருல, அதற்கும் அடுத்ததாக நாம பேச போற செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அடிக்கோடிட்டு சொல்லிக்கொண்டு, ஐயா நியாயமாரே, ஆட்சியாளரே, உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து எங்களையும் ஐயா வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க. ஏன் ஏன் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் என்ன கேட்கிறோம், இது இந்த காலகட்டத்தில் தேவைதானா? இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, எஸ்ஐஆர்ங்கிறது 2002 2005 பிறகு இன்னும் நடக்கவே இல்லைங்க, அப்ப இது தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகளாக எந்த ஆணியை புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? இந்த 10 ஆண்டா என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க? ஏன் செய்யல? நீங்க யாரோட ஆட்சி நடந்துச்சு? அப்போ இதை எல்லாத்தையும் 10 ஆண்டா உங்களால செய்ய முடியாதத 6 கோடி மக்களுக்கு உண்டான வாக்குகளை சரி செய்து நாங்கள் கொண்டு வந்துருவோம். எப்ப? இந்த 6 மாசத்துல தான். இந்த 6 மாசத்துல தான் அந்த அறுப்பு தள்ளணும் உங்களுக்கு இல்ல. ஏன் இவ்வளவு நாளா என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க? இதை நாங்க கேட்போமா மாட்டோமா? அப்போ உங்களுக்கு இங்கே ஆளுகின்ற உயரத்துக்கு தென் இந்தியாவில் உங்களால வர முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியல அப்படின்னாக்க அதற்கு என்னென்னமோ தகுடு திட்டம் செஞ்சு பார்த்தீங்க. கடைசியா கொண்டு வந்து எஸ்ஐஆர், வாக்காளர் பட்டியல் இருந்து உங்களை எல்லாம் நீக்கிட்டா. நீ ஓட்டு போட்டு தானே என்ன தேர்ந்தெடுக்கணும்? ஓட்டு மிஷினா மாத்தியாச்சு, மிஷின்ல என்ன வேணா பண்ணிக்கலாம், ஓட்டை கொண்டு வந்துடலாம். வாக்காளர் பட்டியல் இருந்து உங்களை எல்லாம் நீக்கிடலாம். வட இந்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வாக்காளர்னா மாத்திடலாம். மாத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பத்தியான்னு சொல்லி வெக்கமா இல்லடா? இதெல்லாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையாக நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கட்சிகளாக இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏன் இவ்வளவு இன்னல்படுத்துறீங்க? இந்த கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க எஸ்ஐஆர் ஃபார்ம், அதை நல்லா படிச்சவர்களாலே நிரப்பி கொடுக்க முடியாத அளவு இருக்கு. அதுல என்ன கேட்கறாங்க? 2002 2005 எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நிரப்பு, எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லைன்னா அந்த பக்கம் நிரப்பு. சரி, எஸ்ஐஆர்ல என் பேர் இருந்துச்சா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதை நீ ஆன்லைன்ல போய் செக் பண்ணு. பல ஊர்ல இன்னும் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிற நிலைமையில, படிப்பறிவே இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நிலைமையில, இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில, இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்ல போய் தேடு, எஸ்ஐஆர்ல பேர் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும். நாங்களாம் வீடியோ போட்டோமே, நீங்க பார்க்கலையா? எப்படி நிரப்பணும் நாங்க வீடியோ போட்டோமே, நீங்க பார்க்கலையா? ஏண்டா வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் போன் வேணும்ல, இன்டர்நெட் வேணும்ல? இதுவே இல்லாத இடத்துல 6 கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க எல்லாத்தையும் நிரப்பி 6 மாசத்துல அடுத்து தள்ளிட்டு தேர்தலை வச்சிருவோம். எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டன்னு பாருங்க. இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்த எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க எஸ்ஐஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க, அது வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க, கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க, இல்ல காலம் தாழ்த்து கொண்டு வாங்க, தேர்தல் முடிஞ்ச வரை கொண்டு. நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலும் பீகாரியை திணிக்கிறதுக்கு தானே கொண்டு வருவீங்க. எங்க கேள்வி அதுதானே. நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்க வாக்கை கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தானே பண்ற. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. என் நிலம் பறிபோய்விட்டால் நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகின்ற இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்துருவான்னாக்க நாங்க எங்க போய் நிற்போம்? அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாம் தமிழர் கட்சி தன் வலுவான குரலை இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த எஸ்ஐஆரை இங்க வரவிட மாட்டோம். நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டங்களை போட்டு கொண்டு வர்ற, அதுல என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்றங்கிறத ஒண்ணு அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம். மக்கள் மத்தியில் இதை எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம். இதை முறியடித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.